ஓகே கேஸ் ஐம் பேக் வித் another வீடியோ. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஹோப்ஃபுல்லி பார்த்தீங்கன்னா எல்லாரும் சேஃபாக இருக்கீங்க நம்புறேன். வர பார்த்தீங்கன்னா மூவி அப்டேட்ஸ் அப்படின்றது பெருசாக நம்ம சேனலில் போட்டதே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வீடியோஸே பார்த்தீங்கன்னா நம்ம எவ்ரிடே ஒரு வீடியோவாக போட்டுட்டு இருந்தோம், ஒரு வீடியோ 2 வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு. பட் நம்ம பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹவுஸ் சேஞ்சிங் வேற இல்லையோ இருக்கும், ஷிஃப்டிங்கு. அதே மாதிரி இப்போ தான் இந்த வருஷம் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஏகப்பட்ட விஷயங்கள், ஏகப்பட்ட கமிட்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பிரச்சனைகளாகவே போயிட்டே இருக்கு. அந்த ரீசனுக்காக தான் கொஞ்சம் கொஞ்சமாக டிலேவாக வருது. பட் முக்கியமாக சில அப்டேட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அதுக்கு வீடியோ பண்ணாமல் கண்டிப்பாக நம்மளால இருக்கவே முடியாது. அந்த ரீசனுக்காக தான் இந்த வீடியோன்றதை நான் பண்ணிட்டே இருக்கேன். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம், ஸோ இந்த டிவிகேவோட ஒரு பயங்கரமான விஷயங்கள்லாம் போயிட்டே இருக்கு. அவர்லாம் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் பண்றாரு, வெளியே வந்து மக்களை சந்திக்கிறதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இஷ்டத்துக்கு கூவிட்டே இருந்தாங்க. மனுஷன் பார்த்தீங்கன்னா பரந்தூர்லாம் போயிட்டு நிறைய விஷயங்கள் அங்கே பேசியிருக்காரு. இதை தாண்டி இன்னும் நிறைய பேர் போய் அவர் மீட் பண்ண போறாரு. நிறைய கிராமங்கள் எங்கெங்க பிரச்சனைகள் அதிகமாக இருக்கோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு இது மாதிரி பார்த்தீங்கன்னா டிவிகேலேருந்து போறாங்க. ஸோ 2026 என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. பட் அதுக்கு முன்னாடி தளபதி விஜய் அப்படின்றவர் ஹீஸ் அன் ஆக்டர். இவ்வளவு வருஷங்களா படங்கள் பண்ணிட்டே இருக்காரு. அடுத்தது அவரோட தளபதி 69 வருது. அதுக்கான அப்டேட்ஸ் பெருசா சோஷியல் மீடியால எதுவுமே இல்லை. நம்ம ஒரு வீடியோ பண்ணணும்னா கூட ஏதாவது ஒரு பெரிய சம்பவம் மாதிரி நடந்தா நம்ம வீடியோ பண்ணலாம். இப்போ ரிப்பப்ளிக் டே அன்னைக்கு பாத்தீங்கன்னா 69க்கான அபிஷியல் ஃபர்ஸ்ட் லுக்கும் டைட்டில் ரிவீல் பண்ண போறதா சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அப்படி வந்துச்சுன்னா பாத்தீங்கன்னா வேற லெவல் ஹைப்ல, வேற லெவல்ல சந்தோஷமா எல்லாருமே இருப்பாங்க. அடுத்தது இதுக்கப்புறம் என்ன? கம்ப்ளீட் அரசியல் தானா, இல்ல வேற ஏதாவது வேலைகள்லாம் இருக்கா? லைக் வேற ஏதாவது விஷயங்கள் பண்ண போறாரா, இல்ல அதுக்கு முன்னாடி ஒரு படம் பண்ணுவாரா அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க்ல நிறைய பேர் இருக்காங்க. அவரு இந்த ஒரு படத்துக்கு அப்புறம் நான் முழுமையா பாத்தீங்கன்னா அரசியல்ல தான் இருக்க போறேன் அப்படின்னு ஒரு விஷயத்த அபிஷியலா சொல்லிட்டாரு. ஸோ அதுல எந்த ஒரு மாற்று கருத்தே கிடையாது. பட் இப்போ நிறைய நியூஸ் சேனல்ஸோ நிறைய ஒரு இடத்துலயே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் ஒண்ணு பரப்பிட்டே இருக்காங்க. இந்த நியூஸ்ல போட்ட ஒரு ஸ்கிரீன்ஷாட் நீங்க சைட்ல பார்த்துட்டு தான் இருக்கீங்க. தளபதி 69க்கு அப்புறம் தளபதி 70யும் பாத்தீங்கன்னா நடக்கிறதுக்கான ஹைலி சான்சஸ் இருக்கான். அவரோட அரசியலோட என்ட்ரிக்கு முன்னாடி நான் இன்னொரு படமும் நடிச்சிடுறேன் அப்படின்ற ஒரு முடிவுல தளபதி இருக்கிறதாக பாத்தீங்கன்னா நியூஸ் சேனல்ஸ்ல போட்டுட்டே இருக்காங்க. இந்த ஒரு விஷயம் நான் சொல்லும் போதே எனக்கு அவ்வளவு ஹாப்பியாவும் எமோஷனலாவும் இருக்கு. அட் த சேம் டைம் என்ன படமா அது இருக்கும் அப்படின்றது ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா வெற்றிமாறன் அவர்கள் இந்த மாதிரி ஏகப்பட்ட டைரக்டர்ஸ் பாத்தீங்கன்னா இவர்கிட்ட கதைகள்ன்றது சொல்லியிருக்காங்க. இவர் சிலது அக்செப்ட் பண்ணியிருக்காரு, சிலதெல்லாம் பாத்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணாம ஃப்ரீயா விட்டுட்டாரு. பட் இப்போ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இந்த கோட் படத்தோட எண்டிங்ல ஒரு கேரக்டர் காட்டியிருப்பாங்க, த ஓஜி அப்படின்னு சொல்லிட்டு. அதோட ஒரு மூவியா இருக்குமா? அப்படி இல்லைன்னா தி மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் லோகேஷ் கனகராஜ் அவர்களோட அந்த எல்சியூ சீரீஸ்ல இருக்கிற லியோ 2 அப்படின்னு ஒரு மூவி தளபதி 70க்கான ஒரு படமா இருக்குமா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க். ஓஜி அப்படின்னு ஒரு விஷயம் இப்போ கோட்ல இருந்து அது வெளியே வந்தது. லியோ 2ன்றது பல வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு லோகேஷ் அவர்கள் ஒரு பைண்டடான ஸ்கிரிப்ட் அதுக்கு ரெடி பண்ணி வச்சுட்டு இருப்பாரு. இதுக்கான பேச்சுவார்த்தைகளும் தளபதி கிட்ட கண்டிப்பா நடந்திருக்கும். பட் இது நடக்குமா நடக்காதா அப்படின்றது அவரோட கையில தான் இருக்கு. பட் நடந்ததுன்னா தட் வில் பி அன் ஆசம். அதுக்கப்புறம் எப்படியும் அவர் அரசியலுக்கு போறாரு. இப்பவே பாத்தீங்கன்னா மனுஷன் அந்த ஒரு டெம்போல எல்லாம் போயிட்டு பிரச்சாரம் மாதிரி சம்திங் பண்றது ஒரு ஆக்டரா இவர் நம்ம பார்த்துட்டோம் இத்தனை வருஷமா. சின்ன வயசுல இருந்து ஒரு ஒரு இன்ஸ்பிரேஷனா ஒரு ஆக்டரா இந்த மாதிரி பார்த்தவரை டக்குன்னு இப்படி ஒரு ரூபத்துல பாக்குறோமே அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரு சந்தோஷம் தந்தாலும் ஒரு சின்ன ஒரு ஏக்கமும் இருக்கு. இதுக்கு மேல ஸ்கிரீன்ல இந்த தளபதி விஜய் அப்படின்னு ஒரு டைட்டில் கார்டு பார்க்க முடியாது. தளபதி 69க்கு அப்புறம் இன்னும் ஒரு 3 hours 3.5 hours தான் தியேட்டர்லயே நம்ம அவரோட விஷயங்கள் பார்க்க போறோம். யூடியூப்ல ட்ரெய்லரோ ஃபர்ஸ்ட் லுக்கோ இதுக்கப்புறம் இட்ஸ் கம்ப்ளீட்லி அரசியலா வேற எதுவும் இருக்காதா அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க் பாத்தீங்கன்னா ஒரு எம்டினஸ்ன்றது இந்த சினிமா சைட்ல கிரியேட் பண்ணி வச்சிருக்கு. இதுக்கான முடிவுகள் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அவர் படம் பண்ண மாட்டேன்னு சொன்னாரும் ஐ திங்க் தெர் இஸ் அ லைன் அப். இதுக்கு இந்த அரசியலுக்குள்ள வரதுக்கு முன்னாடியே அவர் நிறைய விஷயங்கள் நடிச்சிட்டு தான் இதுக்குள்ள போறாரு அப்படிங்கிற மாதிரி பர்சனலா எனக்கு தோணுது. இன்க்ளூடிங் ஓஜியா இருக்கட்டும், லியோ 2வா இருக்கட்டும். எனக்கு தெரிஞ்சு 26, 27, 2027 வரைக்குமே இவரோட படங்கள் வரும். அது அப்படியே ஸ்டாப் ஆயிடாது. யோசிச்சு பாருங்க, நாளைக்கு தான் தளபதி 69 ரிலீஸ். இன்னைக்கு தளபதி ஃபேன்ஸோட மைண்ட் செட் எப்படி இருக்கும்? தட் இஸ் த எண்ட் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்ல இருப்பாங்களா, இல்ல எப்படி இருக்கும்? என்னால அது யோசிக்க கூட முடியல. லிட்டரலி பாத்தீங்கன்னா அப்படியே கண்ணு லைட்டா கலங்க ஆரம்பிக்குது எனக்கு. பட் எனிவே ஃபைன், இது ஒரு சூப்பரான ஒரு விஷயம், ஒரு பாசிட்டிவான வேலை நம்ம எடுத்துன்னு போயிடலாம். அண்ட் நாளைக்கு 2-3 மூவிஸ் ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பா நம்ம சேனல்ல ரிவ்யூஸும் வந்துடும். ஸோ ஸ்டே டியூன் ஃபார் இட். அண்ட் இன்னும் நிறைய வீடியோஸ் சந்திக்கிறேன். நம்மளோட அடுத்தடுத்த ஆல்பம் சாங்ஸ் எப்போ ரிலீஸ் பண்ண போறேன்னு தெரியல. நான் எல்லா வீடியோல சொல்லிட்டே இருக்கேன், எல்லா ஃபினான்ஷியல் இஷ்யூஸா போயிட்டு இருக்கிறதால என்னால எதுவுமே இப்போதைக்கு பண்ண முடியல. பட் தரமான ஒரு அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன். பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப். பாய். என் காதல் தோல்வியை கண்டு என் மனம் இன்று என்னுடன் சிரிக்கிறது. அட
அட உண்மை காதலுக்கு மதிப்பு இல்லது இன்றுதான் எனக்கு தெரிகிறது என் காதல் என்றுமே உண்மைதானடி என்று உனக்கு நான் தெரிஞ்சாது என்னை விட்டு போரடி கொஞ்சம் இல்லடி காதல் என்று அது போய்தானோ கோடான கோடி ரசிகர்களின் என்றும் அறிவதி பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த மகுமதி இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி